வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் நம்ம ஒரு மிஷினரியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரு இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மிஷினரி குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமையும் செலுத்திக் கொள்கிறேன். ஆமேன். இந்த நாளில் உங்களோடு நான் பேசக்கூடிய ஒரு மிஷினரியின் பெயர் ஐசக் ஜோக்ஸு. இவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஓர்லியன்ஸ் என்ற ஊரில் 1607ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தரிசனம் வட அமெரிக்கா தான் இவருடைய தரிசனம். இவர் ஐசக் ஜாக்ஸ் மிஷினரியாக பணியாற்றிய ஒரு பிரெஞ்சு மிஷினரி ஆவார். இவர் என்னன்னாக்கா லாஃப்னஸ் கல்லூரியில் அவர் பயின்றார். ரியேனில் இது ஆசிரியராக பணியாற்றினார் சொல்லி பார்க்குறோம். அச்சமயத்தில் அவர் மிஷினரி மேல் கொண்டிருந்த தாகத்தினாலே இறையியல் படிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு அவர் காலேஜ் டி கிளமெண்ட்ஸ் கல்லூரியில் பயின்று 1636ஆம் ஆண்டில் ஒரு போதகராக நியமிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் போதகராக நியமிக்கப்பட்டு தனது முதல் சேவையாக அவர் மிஷினரி வேலை செய்யணும்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள ஹூரான் மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்வதற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கடந்து போக விரும்பினார். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் ஐசக் ஜாக்ஸ் என்பவர் தன்னுடைய சில மிஷினரிமார்களோடு ஹூரான் ஏரியை அடைந்து சில நாட்களுக்குள்ளாகவே அவர் என்ன செஞ்சார்னா ஒரு விஷ காய்ச்சலினாலே தாக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் அந்த தாக்கப்பட்ட வேளையில் அந்த தொற்று நோயானது அந்த விஷ காய்ச்சலானது அங்கே ஹூரான் மக்கள் மத்தியில் உள்ளூரிலும் பரவ தொடங்கினது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கனாக்க இந்த தொற்று வியாதி இந்த மிஷினரிகளினால தான் நம்ம ஊருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா ஐசக் ஜாக்ஸையும் அவரோடு கூட இருந்த மிஷினரிமார்களையும் அவர் என்ன செஞ்சாங்கனாக்க அந்த ஊரை விட்டு போகும்படியாக துரத்துறாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த ஊரை விட்டு போகாதபடி தேவனுடைய பெரிய கிருபையினால் அந்த இடத்துல தங்கி திரும்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிற வேளையில் அங்கே என்ன ஆகுதுனாக்க அந்த உள்ளூர் வாசிகள் சில பேர் என்ன செய்கிறாங்கனாக்க ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. ஹூரான் மக்களில் அந்த உள்ளூர் வாசியில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜாக்கோடு சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் 6 வருடமாக தொடர்ந்து அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்ததின் மூலியமாக 60க்கும் மேற்பட்ட ஹூரான் இன மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறாங்கனாக்க ஈவேனில் அதே ஒரு வட அமெரிக்காவில் ஈவேனில் பக்கத்தில் இன்னொரு பழங்குடியினர் இருக்கிறாங்க. அவங்க மெகாக் பழங்குடியினர்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மெகாக் பழங்குடியினர் என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கும் ஹூரான் இன பழங்குடியினருக்கும் இடையே சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களுமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா மெகாக் பழங்குடியினர் ஹூரான் பழங்குடியினர் உள்ளூர் வாசிகள் சில பேரையும் ஐசக் ஜாக்ஸையும் அவரோடு இருந்த மிஷினரிமார்களையும் என்ன செஞ்சார்னாக்க சிறை கைதிகளாக அவங்க இடத்துக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே பிடிச்சிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிற வேலையில் அங்கே அந்த உள்ளூர் ஹூரான் இன பழங்குடியினர் மக்களில் நிறைய பேர் அங்கே மரித்து போயிடுறாங்க. அங்கே ஐசக் ஜாக்ஸ் அவரும் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுறாரு. கொடுமைப்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய கட்டை விரல்கள் வெட்டப்படுகிறது. கட்டை விரல்கள் வெட்டப்பட்டு அவர் அந்த இடத்துல நிறைய கொடுமைகளை அவர் மாத்திரமல்ல ஹூரான் மக்கள் மத்தியிலும் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்களும் அந்த இடத்துல கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை 13 மாதங்கள் அவர்கள் அந்த இடத்துல தொடர்ந்து தம்முடைய பணியை செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் டச்சுக்காரர்கள் அந்த ஊருக்கு இப்போ வணிகத்திற்காக வராங்க. அந்த மெகாக் பழங்குடியினர் வாழ்கிற பகுதிக்கு டச்சுக்காரர்கள் வணிகம் செய்வதற்காக வருகிற வேளையில் டச்சுக்காரர்களினால் ஐசக் ஜாக்ஸ் மீட்கப்பட்டு திரும்பவும் என்ன செய்கிறாங்கனாக்க பிரான்ஸுக்கு வந்துடுறாரு. அவர் பிரான்ஸுக்கு வந்த போதிலும் அவருடைய ஊழியத்தின் தாகம் அந்த மிஷினரி
தாகம் அவரை விட்டு எடுக்கப்படலை. அவர் எப்படியாவது ஹூரான் இன ஜனங்களே வந்துட்டு அங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து முழுமையாக அந்த இன அந்த பழங்குடியினர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தீராத தாகத்தினாலே திரும்பவுமாக 1646 வருடம் திரும்பவும் அந்த ஹூரான் இன மக்களை சந்திக்க அங்கே போகிறாரு. அங்கே போகிற வேலையில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா இந்த மிஷினரி இந்த மெகாக்கின பழங்குடியினர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு ஹூரானிய மக்களுக்கும் திரும்பவும் அவர்களுக்கு சண்டை பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஆனால் ஐசக் ஜாக்ஸ் அவர் என்ன செய்கிறாருன்னா இரு தரப்படு இருக்கிற பேச்சுவார்த்தையை நடத்தி நல்லுறவை ஏற்படுத்தி வைக்கிறாரு. நல்லுறவை ஏற்படுத்தி வைத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக வணிக தொடர்புகள், போக்குவரத்து இதெல்லாம் இருக்குது. தற்காலிகமாக தான் இது வந்து என்ன இருக்குது அமைஞ்சிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க மெகாக்கின மக்கள் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு மந்திரங்களை வந்து உள்நாட்டில் வந்து சொல்லி உள்நாட்டு ஜனங்களை குழப்பி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கனாக்க எப்படியாவது இந்த மிஷினரிமார்களை வந்துட்டு இல்லாமல் போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கனாக்க இந்த சமயத்தில் இவர் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு மறுபடியுமாக ஒரு தொற்று நோய் வந்து பரவுது. அந்த தொற்று நோயினால் என்ன செய்யுது, பயிர் வகைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அப்போ பயிர் வகையெல்லாம் அழிக்கும் போது அந்த பழங்குடிய மக்கள் 2 தரப்பினுடைய பழங்குடிய மக்களும் என்ன செய்கிறாங்கனாக்க இந்த பிரச்சனை வந்து இந்த மிஷினரிமார்கள் இங்கே வந்ததுனால தான் உண்டாச்சு, அதனால் இந்த மிஷினரிமார்கள் இங்கே இராதபடி நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மெகாக்கின ஜனங்கள் வந்துட்டு அந்த தலைவர் என்ன செய்கிறாருனாக்க வெளிநாட்டு மந்திரங்களை நம்ம ஊருக்குள்ளே பேசுகிற இவங்களை வந்து நம்ம நாட்டை விட்டு விரட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இதனுடைய தலைவர் வந்து ஐசக் ஜாக்ஸ் தான் சொல்லி மிஷினரி ஐசக் ஜாக்ஸை என்ன சொல்கிறாங்க, நான் உங்களோட கூட வந்து உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறேன், அதனால் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அதனால் எங்கள் நாட்டுக்கு கடந்து வாங்க, திரும்ப எங்களோட பேசும்படியாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதை நம்பி என்ன செய்கிறாருனாக்கா, ஆனால் இவங்க வந்து தந்திரமாக அவரை அழைக்கிறாங்க, ஐசக் ஜாக்ஸை தந்திரமாக அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போகும்போது அந்த மெகாக்கின மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்க அவரை கோடாரி ஆளே மண்டையை உடைத்து அவரை வந்து அந்த இடத்துல கொன்று போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் அந்த இடத்துல மரித்து போயிடுறாரு. அவருடைய ரத்தம் அந்த மெகாக்கின மக்கள் மத்தியில் சிந்தப்படுகிறது. இப்படியாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டு கொஞ்ச நாட்களிலே அந்த இடத்துல தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் உண்டாக்கி இருப்பார். ஏன்னாக்கா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலனை கொடுக்காது, செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படியாக ஐசக் ஜாக்ஸ் என்ற மிஷினருடைய ரத்தம் அந்த மெகாக்கு வட அமெரிக்காவில் சிந்தப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு நிறைய எழுப்புதல் வந்திருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமில்லை, இந்த நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, யூடியூப்பில் பார்த்துருக்கிறீங்களா அல்லது செய்தி மூலிங்களா கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியாது. ஆப்பிரிக்காவில் வந்துட்டு 70 பேர் ஒரு சபையில் கூடி ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து நக்சலைட்டுகளும் தீவிரவாதிகள் போய் அந்த 70 பேர் குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவர்கள் 70 பேரையும் இந்த நக்லைட்டுகளும் இந்த தீவிரவாதிகளும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கடத்தி கொண்டு போய், இது உண்மையால் நடந்தது ஆப்பிரிக்கா தேசத்தில் தற்சமயத்தில் நடந்த காரியம். அப்போ என்னன்னாக்க அங்கே போய் இவாஞ்சலிக்கல் சர்ச் என்ற சர்ச்சுக்குள்ளாக வைத்து அந்த 70 பேரத்தையும் தலைகளை வெட்டி கொண்டு போடுறாங்கன்னு சொல்லி நான் நியூஸில் பார்த்தேன். இன்றைக்கி வந்து இங்கே நம்ம அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் வெளிநாடுகளில் பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக மிஷினரிமார்கள் இரத்த சாட்சியாய் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற நம்ம நல்லா சுகமாக இருக்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம், நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக உறங்குறோம். நம்ம தங்குறதுக்கும் நம்ம
நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்து நம்ம எவ்வளோ அழகாக தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த மிஷினரிகளுக்காக இப்போ அவர்களைப் போல சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் ஆனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலேயோ அதிகால ஜெபத்தில் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நாளிலிருந்து ஒரு முடிவெடுப்போமா? நம்ம மிஷினரிகளுக்காக நாங்கள் 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிப்போம். மிஷினரிமார்கள் கர்த்தருடைய பணியை அவர்கள் மிஷினரிமார்கள் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் இன்றைக்கி நம்மளெல்லாம் இயேசுவை பற்றி நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க முடியாது, அதிகமாக தெரிஞ்சிருக்க முடியாது, ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்காதுங்க. அதனால் மிஷினரியை குறித்த தாகம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அழிந்து போக கிறிஸ்தவ ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய தாகம், ஜெப வாஞ்சை நமக்குள்ளாக ஊற்றப்படட்டும். அதனால் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலையும் சரி, குடும்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறத மறந்துடாதீங்க. வடநாடுகளிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களையெல்லாம் தேவன் பாதுகாக்கும்படியாக அட்லீஸ்ட் நம்ம ஜெபமாவது செய்வோம், அவங்க பாதுகாக்கும்படியாக. இந்த நாளில் நம்ம ஒரு முடிவெடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.